ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர் பேக்கரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க. இன்னொரு சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் பேஸ்ட் ஃபேஸ் ரெகனைசேஷன் ப்ராஜெக்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைட்டிலுக்கு கோடும் வேணும் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், கோட் எக்ஸ்ப்ளனேஷன், கோட் கைடன்ஸ் இதெல்லாம் உங்களுடைய ப்ராஜெக்ட் கைடில் போய் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி சாட் ஜிபிடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் மெயினாக ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கக்கூடிய கோடு மட்டும்தான் சொல்ல போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு டைட்டில், உங்களுக்கு ஒரு டைட்டில் இருக்குது, அந்த டைட்டிலுக்கான கோட் நீங்க ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டாக்குமெண்டேஷன் ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்காக நான் லைவ் ப்ரூஃபோட எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணலான்னு வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா கமெண்ட்ல கேளுங்க. லிங்க் ப்ரொவைட் பண்றேன். இம்பார்ட்டன்டான காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா போத் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் அப்ளிகபிளாக இருக்கும். பேக்கரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் அப்ளிகபிள், கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் யூசிங் ஃபேஷியல் ரெகனைசேஷனுக்கும் இது அப்ளிகபிளாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே கிட் ஹப்ல இருந்து தான் இருக்குது. கிட் ஹப்ல அப்லோட் பண்ணுற ஆத்தர் எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி தான் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நீங்கள் லேர்னிங் பர்பஸ்க்காக யார் வேணாலும் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு தெரியலனா, அதுக்கான ப்ராம்ப்ட் நம்ம எப்படி கொடுத்து ஸ்டெப்ஸ் எங்கே பார்க்கணுங்கிறதையும் லைவ் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பர்டிகுலர் டைட்டில் கேட்டு நிறைய பேருக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டைட்டில் மாற்ற சொல்லிட்டாங்க, இந்த கேஸ் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ராஜெக்ட் வித் கோட் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது நிறைய டைட்டில்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டை எப்படி உங்களுடைய ஆன்லைன் கிட் ஹப்க்கு கொண்டு வரலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கிட்ஹப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அந்த ப்ராஜெக்ட் பேஜுக்கு வந்துருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் வேணும்னு நான் வச்சுக்கோங்களேன். நான் இதுக்கு வந்துருக்கிட்டேன். வந்தக்கப்புறம் இங்கே ஃபோர்க்குன்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுவேன். இது மூலியமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்க்கில் கிளிக் பண்ணோடனே ஒரு ஃபீல்டு மாதிரி கேட்கும். அதாவது சூஸ் தி ஓனர் ஆர் செலக்ட் தி ஓனர் மாதிரி கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரே ஒரு கிட்ஹப் இதில் தான் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட நேம் தான் ஆட்டோமேட்டிக்காக அதில் சஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஓகேன்னு குடுத்துட்டீங்கன்னா, இந்த ஹோல் ப்ராஜெக்ட்டுமே உங்களுடைய ஆன்லைன் கிட்ஹப் அக்கவுண்ட் கீழ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தெளிவா சொல்றேன். இப்ப இது வந்துட்டு ஆத்தருடைய யூசர் நேம். இதே நீங்க ஃபோர்க் குடுத்து, ஓகே குடுத்து டன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம் ஸ்லாஷ் இந்த ஹோல் ப்ராஜெக்ட் பார்க்கலாம். விச் மீன்ஸ் உங்களுடைய கிட்ஹப் அக்கவுண்ட் கீழ இந்த ஹோல் ரெபாசிட்டரியுமே வந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்துட்டு ஆன்லைன்ல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப ஆன்லைன்ல கொண்டு வந்தத எப்படி நம்ம லோக்கல்ல பண்ணலாங்கிறத பார்க்கலாம். லோக்கல்ல டவுன்லோட் பண்ணலாங்கிறத. இங்க கோடுன்னு ஒரு ட்ராப் டவுன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கு. உங்களுடைய லேப்டாப் ஆர் பிசிலயோ GitHub டெஸ்க்டாப்ங்கிற அப்ளிகேஷன நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா, அதிலேயே ரொம்ப ஈஸியா வேலை ஈஸி பண்றதுக்கு க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த HTTPS லிங்க்க வந்துட்டு அங்க காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதாவது நீங்க உங்க லோக்கல்லே வச்சுக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய பேரண்ட் ரெபாசிட்டரிக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்களான்னு கேட்கும். ஸோ அது உங்களுடைய விஷயக்கு ஏத்த மாதிரி நீங்க குடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஹோல் ரெபாசிட்டரியுமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லோக்கல் சிஸ்டம்ல நீங்க எங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஃபோல்டர் இல்ல அந்த லொகேஷன நீங்க சேவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய GitHub டெஸ்க்டாப் அப்ளிகேஷன IDEK கூட இங்க லிங்க் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ கோடும் GitHub டெஸ்க்டாப்பும் லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லும்போது, நீங்க க்ளோன் பண்ண ப்ராஜெக்ட்டா டைரக்ட்டா GitHub டெஸ்க்டாப்லேருந்தே ஓப்பன் இன் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு குடுத்தா அங்க பார்த்துக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட நீங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்றீங்க, இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ் நீங்க ஆட் பண்றீங்க, ஃபைல் ஆட் பண்றீங்க, இல்ல ஃபைல் டெலீட் பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ, அது எல்லாமே வெர்ஷனா சேஞ்சஸ் வந்துட்டு உங்களுக்கு GitHub டெஸ்க்டாப்லயே காமிச்சிரும். ஸோ இது மூலியமா உங்களுக்கு டெவலப் பண்ணும்போதும் ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்றீங்கனாலும், அதுவும் நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். ஜிப் ஃபைல்ல நீங்க ஃபோல்டரா நீங்க டவுன்லோட் பண்றது, அத நீங்க அன்சிப் பண்ணி வேணுனா ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிட் கமெண்ட்லாம் தெரியும். லைக் கிட் பேஷ்லாம் தெரியும். எப்படி மெர்ஜ் பண்ணலாம், செக் அவுட் பண்ணலாம் இதெல்லாம் தெரியணும்னா, நீங்க அதே மாதிரி ரெப்போ க்ளோன்னு குடுத்து இந்த இத காப்பி பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாலுமே சரி, எந்த 2 விஷயத்த இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரீட்மீ ஃபைல். ஸோ எல்லா ஆத்தருமே ரீட்மீ ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. செகண்ட் ஒன், எல்லா ஆத்தருமே ரீட்மீ ஃபைல்ல எப்படி இந்த ப்ராஜெக்ட்ட ரன் பண்ணணும், க்ளோன் பண்ணணும், பெனிஃபிட்ஸ் என்ன, அவுட்புட் ஸ்கிரீன்ஷாட் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பட் சில டைம் சில ஆத்தர் பார்த்தீங்கன்னா, அந்த ரீட்மீ ஃபைல்லயே எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், என்ன ப்ராம்ப்ட் குடுக்கணும், ப்ரீ ரெக்விசைட்ஸ் என்னவா இருக்கும், டாக்குமெண்டேஷனுக்கு ரெலவென்ட்டான பெனிஃபிட்ஸு, எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸு, அவுட்புட்டோடைய ஸ்கிரீன்ஷாட் இந்த மாரி எல்லாமே குடுத்துருப்பாங்க. பட் இது வந்துட்டு எல்லா ஆத்தரும் ப்ரொவைட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப சைட்ல பார்த்தீங்கன்னா, எந்த லாங்குவேஜால பில்ட் ஆயிருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா,
ஆத்தர் வந்துட்டு மீடியம் வெப்சைட் பிளாக்ல இத அப்படியே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் அவங்க இதில அட்டாச் பண்ணியிருக்காங்க. எதுக்காச்சும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் ரிசர்ச்‌க்காக. ஸோ அதுவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடிட் கார்ட் ரீடருக்கு பார்த்துரலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொன்ன ப்ராஜெக்ட்டே தான். இங்கேருந்து நீங்க எடுத்துக்கலாம். இன்னும் நெறைய ப்ராஜெக்ட் இருக்கு. அதுவும் நான் இப்ப காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, செக்யூரிங் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் யூசிங் ஃபேஸ் ரெகக்னைசேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட்டர் கேட்ட மாரி அதே டாபிக் தான். ஓப்பன் சிவி யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஷியல் ரெகக்னைசேஷனுக்குலாம் இதாகுது. பைத்தான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைத்தான்ல வந்துட்டு நீங்க உங்ககிட்ட ஐடியலி ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க கூகுள் கோலாப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஐடி ஓகேவா இருக்கோ அத நீங்க எடுத்துக்கலாம். இதில ரீட்மி ஃபைலும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் ஃபுல்லி பைத்தான் தான். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிக்ஸ் நான் சொன்னேன்ல வீடியோ ஸ்டார்ட்டிங்ல ரீட்மி ஃபைல்ல வந்துட்டு சம்டைம்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்க டாக்குமெண்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. அதே மாரி தான் இந்த கேஸ்ல எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் குடுத்துருக்காங்க. ப்ரொபோஸ்டு சிஸ்டம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல அத எப்படி ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க. எத வச்சு ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்கங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதவே நீங்க டாக்குமெண்டேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்டோகிராம்ஸ் எப்படி அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓப்பன் சிவில வந்துட்டு பைத்தான் வச்சு எப்படி பண்ணியிருக்காங்க. அந்த லைப்ரரி எப்படி இம்போர்ட் பண்றது, டவுன்லோட் பண்றதெல்லாம் நீங்க ChatGPT கூட வச்சு கூட கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டிஎஃப்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்டேஷனுக்குலாம். ஸோ அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட், ரிசல்ட் இது எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட டாக்குமெண்டேஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்கேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நீங்க எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பேன்னு சொல்லி இதில உங்களுக்கு Firebase யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Google Firebase ஈஸியா தான் இருக்கும். நோ எஸ்கியூஎல்க்கானது. ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் பேல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம் தான் இதுவுமே. இதில உங்களுக்கு வெப்சைட் லிங்க்கும் குடுத்துருக்காங்க. யூடியூப் லிங்க்கும் குடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் காமிக்கிற மாரியும் நீங்க இங்க பார்க்கலாம். அதே மாரி அக்கவுண்ட் கிரியேஷனுக்கும் பார்க்கலாம். ஃபேஸ் பேல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் யுவர் பேமெண்ட் இஸ் வெரிஃபைடுங்கிறது கிளியரா காமிக்குது. இங்கேயும் நீங்க சக்ஸஸ் இது பார்க்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறதும் கிளியரா குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு க்ளோன் பண்ணும் Node.js இன்ஸ்டால் பண்ணிட்டு npm இன்ஸ்டால் குடுத்தீங்கன்னா, தேவையான பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் சைன் அப் பட்டனுக்கு குடுத்துருக்காங்க. லாகின் பட்டனுக்கு குடுத்துருக்காங்க. பின்ன கீழ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ஸ்டோரிங், மிஷின் லேர்னிங்க்குலாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கூகுள் ஃபயர்பேஸ் தான் வந்துட்டு ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சிம்பிளா தான் இருக்கும். ஒரு கூகுள் அக்கவுண்ட் வச்சாலே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ரிடக்ஷன், ரெகக்னைசேஷன் எல்லாம் தனித்தனியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இன்னொன்னு ஃபேஷியல் பேன்னு சொல்லி இதுவும் அதே மாரி தான் HTML, பைத்தான், CSS வச்சுலாம் குடுத்துருக்காங்க. பேக் எண்ட் கோடும் இங்கேயே ஃபேஸ் ரெகக்னைசேஷன் பண்றதுக்காகவும், பேமெண்ட்க்காகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்கிரிப்டதும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேக்கரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்காக பார்க்கலாம். பேக்கரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு வரும்போது PHP வச்சுமே இருக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க உங்களுக்கு லேட்டஸ்ட்டா SQL லைட் யூஸ் பண்ணியும் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அத நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேக்கரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நம்ம இப்ப பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் தான். ஸோ UI, UXக்கு தனியா குடுத்துருக்காங்க. பேக்கரி ஸ்டோருக்கு குடுத்துருக்காங்க. HTML ஃபங்ஷனாலிட்டிலாம் இருக்கு. பைத்தானும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீட்மி ஃபைலும் பார்க்கலாம். SQL queryக்கும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி எக்ஸ்டென்ஷன் வச்சும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். UI எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இத நீங்க வந்துட்டு எடிட் பண்ணணும், இல்ல இமேஜ் மாத்தணும், ஃபாண்ட் மாத்தணும்னாலும் யூ கேன் சேஞ்ச் இட். ஆனா உங்களுடைய லோக்கல்ல வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ்ன்னு வரும்போது அதில புது ஆர்டர் வருதா, வியூ ஆர்டர்ஸ் வந்திருக்கா, சேல்ஸ் ரிப்போர்ட் இந்த மாரி தனித்தனியா கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, கிரே கலர்ல இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அந்த பேக்கிரவுண்ட் வந்துட்டு ஓகேவா இல்ல, இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருந்தா நல்லாயிருக்கும். இல்ல வேற கலர் ஒயிட் ஸ்மோக் கலர்ல இருந்தா நல்லாயிருக்கும்னு நெனச்சீங்கன்னா, அத நீங்க எடுத்துக்கலாம். ஃபாண்ட் வேணாலும் மாத்திக்கலாம். ஸோ அதே மாரி ஆர்டர்ஸ் இப்ப வரையும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் டேஷ்போர்ட் மாரியும் குடுத்துருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட்ல தான் ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறாங்க. ப்ரீ ரெக்விசைட்ஸ் என்னலாம் தேவைங்கிறது குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணும், வெப்போடைய லாகின், பாஸ்வேர்ட் அதே மாரி பேக் எண்டோடைய அட்மின் பாஸ்வேர்டும் குடுத்துருக்காங்க. புது ஆர்டருக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுதுங்கிற மாரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கு. இத நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேக்கரி ஷாப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் PHP தான். இதுவும் SQL ஃபைல்ல இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க பார்க்கலாம் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டைலிங்க் என்ன இருக்கு, ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்னா என்னங்கிறத தெளிவா பார்க்கலாம். PHP வச்சு தான் இத மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு PHP தெரியும்னா நீங்க இத எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டும் அதே தீம்ல தான் 2 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பைத்தான் வச்சு, இன்னொன்னு வந்துட்டு C# வச்சு. உங்களுக்கு எது ஓகேவா இருக்கு அத எடுத்துக்கலாம். 2லயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் எண்ட் வருது. C#ன்னு வரும்போது இதுல உங்களுக்கு MySQL யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, C# தெரியலினா இந்த ப்ராஜெக்ட் எடுக்காதீங்க. பிகாஸ் வைவா அப்போ உங்களுக்கு கொஸ்டின் அரேஸ் ஆனா பின்ன அது கொஞ்சம் கஷ்டம்.
நெக்ஸ்ட் ஒன் பேக்கரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட், ஹோம் பேஜ், ஆட், ரிமூவ், ஆர்டர் இந்த மாரி தனித்தனியா குடுத்துருக்காங்க. ஸோ ரீட்மி ஃபைலும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவர்வியூ எப்படி இருக்க போது, பேக்கரி ப்ராடக்ட்ஸ் சச் ஆஸ்ன்னு இங்க குடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்க்கு இமேஜ் வேற ஏதோ ஆட் பண்ணணும், இல்ல ஃபாண்ட் மாத்தணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். வீடியோல காமிச்ச இந்த ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோ டைட்டில் கீழ மோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. திருப்பியும் மோர்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில லிங்க் டூ அப்ளைல குடுத்துருப்பேன். தேங்க் யூ.